அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் பண்ணி வைப்பார், நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் குரு பயிற்சி பெரிய நன்மை தரவில்லை என்றாலும் கூட செவ்வாய் பயிற்சி மிக சாதகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீடு அல்லது வாகனம் வாங்கும் அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் தாய் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். வக்ரசனி பயிற்சி சிம்ம ராசிக்கு மிக சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்குமா இல்லையோ, ஆனால் சிம்மராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் ஜூலை மாதம் முழுக்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூலை மாதமானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எந்த நெருக்கடியாக இருந்தாலுமே உங்களிடம் வரும்போது அது நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறிடுங்க. அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் அதிக உணர்ச்சி வசப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மீதான மரியாதையும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக காணப்படும். மேலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும். மேலும் எங்கிருந்தோ செலவுகள் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மீதான மரியாதை அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துக்காக நீங்கள் வீட்டுக்காகவும் செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்படும். ஆன்மீகத்தில் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் நாட்டம் காட்டுவீங்க. பிற நலனில் அக்கறையும் காட்டுவீங்க. மேலும் குரு பயிற்சி பெரிய நன்மை தரவில்லை என்றாலும் கூட செவ்வாய் பயிற்சி மிக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு அல்லது வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் செலவுகள் அல்லது அவர்களால் ஏதேனும் பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும். முயற்சிகள் நல்ல பலன் தர தாமதமாகும். வீடு வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இன்று பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பது தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த 18 நாட்களில் ராசி அதிபதி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை தொழில் வணிகமெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் செய்து வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்று எதையும் மாற்ற நினைக்காதீங்க. வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் சாதகமாக இருப்பது ரியல் எஸ்டேட் வாகனம் ஆடம்பர பொருட்கள் போன்ற சில துறைகளில் இருப்பவங்களுக்கு மிகுந்த யோகமாக அமைய போகுது. மேலும் உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாறுவது என்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளவே இந்த காலகட்டத்தில்
வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இருக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. வேறு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பயன் அளிக்காது. அதாவது இந்த குறிப்பிட்ட 18 நாட்கள் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ அந்த வேலைக்கே போங்க, அந்த வேலைகளே செய்யுங்க. மேலும் இருக்கும் வேலையை கடின உழைப்பு தேவைப்படும். முயற்சி செய்யாமல் நல்ல வேலை தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் தங்களுடைய உறவுகளில் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் நீங்கள் கவனமோடு நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் இடைவெளியை தவிர்க்க முடியும். உங்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுப்பீங்க. உங்கள் தனிப்பட்ட விவரங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க. மேலும் காதல் உறவுகளில் காணப்படும் சிக்கல்கள் காரணமாக உங்களால் பணியில் கவனம் செலுத்த இயலாமல் போகக்கூடும். இதனால் உத்தியோகம் அல்லது தொழிலில் வீழ்ச்சிகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல உறவுகளால் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சிகளையும் அவமதிப்புகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமணத்திற்கு துணை தேடுபவர்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரக்கூடும். இது வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய பங்குதாரர் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருப்பாங்க. இது பிரிவினையின் எண்ணத்தை கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களோட தொடர்புடைய தொழில் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடுகள் மூலமாக வரும் பணம் வருவாய் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு அதிகரிக்கும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு மேம்படுத்த குறுகிய பயணங்களும் துணை புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களின் திருமண செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த சுப செலவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அனுகூலமான நாட்களாகவே இருக்க போகுது. உத்தியோகம் சார்ந்த உங்கள் முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க. பணியிடத்தில் எதிரிகளை வெல்லும் வலிமையும் நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. கஷ்டங்களை சமாளிப்பீங்க. திருப்திகரமாக பணிபுரிவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சாதனைகள் படைத்து உயர் பதவிக்கு செல்வீங்க. மேலும் உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மற்றும் இடம் மாற்றமும் இருக்கக்கூடுங்க. பிற நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்களோடு உள்ள வேலைகள் இந்த காலகட்டத்தில் பெரும் வளர்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழிலை பொறுத்த வரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமோடு செயல்பட வேண்டுங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுப்பது நல்லது. மற்றவர்களை சார்ந்து இருக்காதீங்க. தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க உங்களுடைய திட்டங்களை 1க்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவது நல்லது. தொழிலில் உங்கள் கவனம் சிதறலாம். சில பின்னடைவுகள் அல்லது வீழ்ச்சியை நீங்கள் காண நேரிடும். எனவே திட்டம் போட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் என இரண்டிற்கும் இடையே சமநிலையோடு செயல்படுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த 18 நாள் கூட்டு தொழிலை தவிர்த்து கொள்வதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த 18 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழங்கால் மூட்டு வலி, கால் வலி, வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீளுவதற்கு இந்த 18 நாட்கள் ஒரு அனுகூலமான காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் வளர்ச்சி அனுகூலமாக இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவங்க சிறப்போடு செயல்பட்டு தங்களுடைய இலக்குகளை அடைந்து பெரிய முன்னேற்றம் பார்ப்பார்கள். கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. கல்வி கற்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் மற்றும் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற உங்களுடைய நண்பர்களும் ஆசிரியர்களும் ஆதரவு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களால் பெற முடியும். தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலமாக உங்கள் திறமைகள் அனைத்தும் வளர்த்து கொள்ள முடியும். இதுவே உங்கள் சூழ்நிலையும் புகழையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை
மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களிடம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நன்றி.